ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து வாயில் வச்சதும் கரைஞ்சிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுக்கலாங்க. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்கிறதுக்கான நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடிகனமான கடாய் ஒன்று எடுத்திருக்கேங்க. அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணுங்க. வேர்க்கடலை நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாங்க. வேர்க்கடலை வறுத்த அதே கடாயிலேயே ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு தேங்காய் துண்டுகள் வந்து சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சிவப்பவல்னா கூட பயன்படுத்திக்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல், லேஸ் அவல் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு அவல் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. தேங்காயும் வந்து நம்மளுக்கு ரொம்ப வறுபடணுங்க இல்லைங்க. நம்ம அவளோட சேர்த்து அந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அவள் வந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ அவள் எடுத்து கையில் இந்த அளவுக்கு நம்ம அமுத்தும் போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உதிர்ந்துடணுங்க. இப்போ இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. அவள் எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். வெல்லம் எடுத்த அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. வெல்லத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வறுத்து ஆற வச்சுருந்த நிலக்கடலை, தேங்காய், அவலை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த வேர்க்கடலை, அவல், தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்திட்டேங்க. இப்போ நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லைங்க. ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலையிலேருந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குங்க. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பவுடரை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வெல்லம் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நான் எடுத்திருக்க வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இல்லாததுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசி மண் இருந்ததுன்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காம நான் மொத்தமாகவே சேர்த்துறேங்க. ஏன்னா வெள்ளைக்கரைசல் வந்து நல்லா சூடாகவே இருக்குது. அதனால் வந்து கட்டி தட்டாதுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நான் சேர்த்துருந்த அவல், தேங்காய், நிலக்கடலை எல்லாமே வந்து வெள்ளைக்கரைசலை நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா 2-3 பிச்சு கூட சேர்த்துக்கலாங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. குயிக்காக ரெடி ஆயிரும். 3 நிமிஷம் கிட்ட நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பார்த்தீங்களா. இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா நம்மளுக்கு வேர்க்கடலை, அவல் எல்லாமே நல்லா வெந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ ஓரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே சைடில் வந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு தடவை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மொத்தமாக எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக தாங்க எடுக்கிறேன். ஏன்னா உருண்டைகளாக பிடிக்காமல் கரண்டியில் உள்ளே வந்து நம்ம இந்த உருண்டையை வச்சு நல்லா வந்து அமுத்தி விட்டுட்டு லைட்டாக நம்ம தட்டினா நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த கரண்டி ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்குங்க. நான் இந்த தடவை இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மலாக உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வேர்க்கடலை, தேங்காய்லாம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க. வாயில் வச்சதும் கரைஞ்சிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீத இருந்த எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஷேப்பில்
செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு ஸ்வீட் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கடலை அவல் தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க. ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம செஞ்சிடலாம். எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கோ அப்போவும் வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாங்க. நீங்களும் ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.